வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கும் டைம் பாஸ் தான். ஃப்ரைடே இன்னைக்கு ஒரு டைம் பாஸ், மறுபடியும் இன்னைக்கும் ஒரு டைம் பாஸ். ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் 19,250 மேலே தான் வந்து மார்க்கெட் 200 எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் பாசிட்டிவ்ன்றது சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டாக் ரிலையன்ஸ். அந்த ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-2.5% அப் ஆனதுனால இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.91% க்ளோஸ் ஆகும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆல்மோஸ்ட் 2.5% பாசிட்டிவா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு ரீசனால் தான் வந்து மார்க்கெட் தூக்கிட்டு நிற்குது. இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட்ல சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து அந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அதாவது ஹெவி வெயிட்ஸ் யாரெல்லாம் வந்து நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொன்னால் ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அந்த 92 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல வந்து 40 பாயிண்ட்ஸ் நிஃப்டி மட்டுமே நம்ம ரிலையன்ஸ் மட்டுமே வந்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு எவ்வளோ 93 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு, பேங்க் நிஃப்டி வந்து 260 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸு. நீங்கள் இந்த இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 40 பாயிண்ட்ஸு, ஹெச்டிஎஃப்சி ஒரு 22 பாயிண்ட்ஸு, ஐசிஐசிஐ ஒரு 20 பாயிண்ட்ஸு, அதானி என்டர்பிரைஸ் ஒரு 10 பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த டாப் 4 எடுத்துக்கிட்டாவே ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நெகட்டிவ்லாம் என்னதுன்னு சொன்னீங்கன்னா பாட்டம் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு 4 ஸ்டாக் வந்து நெகட்டிவாக கொடுத்துருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு நெகட்டிவா இல்லை. டாடா மோட்டார்ஸ் ஒரு 10 பாயிண்ட் நெகட்டிவ் கொடுத்துருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ஒரு 6.25 பாயிண்ட், ஐடிசி ஒரு 6.25 பாயிண்ட், மாருதி ஒரு 5.5 பாயிண்ட். ஸோ இதெல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி இது ரெண்டுமே வந்து கவுண்டர் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் வந்து டவுன் சைட்ல இருக்கு, ஒரு புல் பேக்கு போயிருக்கு, மறுபடியும் டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போத் நிஃப்டி பேங்க் நிஃப்டி டெக்னிக்கலி ரீசன்ட் லோ எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேவ் 3 கீழே வந்திருக்கு. வேவ் 4க்கு மேலே வந்து போத் ப்ரைஸ் அண்ட் டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணி ஆகணும். இது ரெண்டும் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது வேவ் 5க்கு வந்து டவுன் சைடில் வரும். இது எல்லாமே வந்து டே சார்ட்ல நான் வந்து பேசுகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. வேறஸ் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓவரால் ட்ரெண்ட் மந்த்லி சார்ட்ல அது வந்து கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களா, லாஸ்ட் 36 மந்த்ஸா வந்து ஒரு ஜோன்ல தான் வந்து அது அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு. டவுன் சைட்ல வந்து 2200, அப் சைட்ல வந்து 2500, 600 அந்த ஜோன்ல தான் வந்து அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு. இட் இஸ் மோர் ஆஃப் ஏ ரேஞ்ச் பவுண்ட். ரேஞ்ச் பவுண்ட் எப்போ உடைக்கும் சொல்ல முடியாது. கோமா பேஷண்ட் மாதிரி நீங்க ரிலையன்ஸ் எடுத்து பாருங்களா, மந்த்லி சார்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 2008 மிட் 8 இல்ல எண்ட் 8ன்னு வச்சுங்களேன், 2009 நீங்க வச்சுங்களேன், அங்க இருந்து 2017 வரைக்கும் அவன் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாவே இருந்தாங்க. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 8 இயர்ஸ் ரேஞ்ச் பவுண்டா இருந்து அதுக்கு மேலே தான் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ ரேஞ்ச் பவுண்ட் வந்து எவ்வளோ நாள் இருக்குன்றது சொல்ல முடியாது. பட் டெக்னிக்கலா இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் இட்ஸ் குவார்டர்லி கரெக்ஷன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு பார்க்கான சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் ஸோ 3 வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 12 பார் தான் வந்திருக்கு. மேபி இன்னும் ஒரு 2-3 பார் வரணும். அதுக்கப்புறமா தான் ஒரு ரேஞ்ச் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நிஃப்டி விட்டுட்டு நம்ம வேற ஏதாச்சும் ட்ரேட் பண்ணலாமா? எஸ், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாக்ஸ் இருக்கு. பட் என்ன இப்போ வந்து அந்த பொசிஷன் எடுக்கலாமா? மேபி இன்ட்ராடேக்கு நீங்க எடுக்கலாம், ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு நீங்க எடுக்கலாம். ஸ்விங் ட்ரேடு கூட எடுக்கிறது வர்த்து கிடையாது. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் டவுன் சைடு வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன் உண்டுன்றதை நான் சொல்றேன்னு சொன்னால் மார்க்கெட் இன்னைக்கு 93 பாயிண்ட்ஸ் அப்பு. ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட் 93 பாயிண்ட்ஸ் அப்புன்னா விக்ஸ் என்ன ஆகணும், வோலட்டாலிட்டி இண்டெக்ஸ் கீழே தான் வந்து ஆகணும். எப்பயுமே வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னா டென்ஷன் இருக்காது. இன்னைக்கு வித்தியாசமா வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.36% அப் ஆயிருக்கு விக்ஸ். ஸோ மார்க்கெட் மேலே போறதுல தான் மார்க்கெட் வந்து டென்ஷன் ஆகுது. ஸோ ப்ராபப்ளி நம்ம வந்து ஏதோ டவுன் சைடு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மிக விரைவில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செய்திகள் என்ன இருக்கு, மாச கடைசியில வந்தாச்சு. ஸோ நவம்பர் 1ஆம் தேதி வந்து ஆட்டோ டேட்டா வரும், நம்மளோட போன மாசத்துக்கான இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும், பிஎம்ஐ டேட்டா வரும். இது இல்லாத நவம்பர் 2ஆம் தேதி இன்னைக்கு அர்த்த ராத்திரி 12 மணிக்கு மேல யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸ் வருது. மோஸ்ட் லைக்லி அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃப்ரீஸ்ல வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு பரவலான கருத்து. பட்
இன்னொன்று சைடு வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி யூஎஸ் மார்க்கெட்டை வந்து ரிசெஷன் பக்கம் எடுத்துட்டு போறாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் மார்க்கெட்டை போட்டு அமுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு பரவலான பேச்சு. இதை வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் கவர்மெண்ட் டிசிஷன்ஸ் வந்து மோஸ்டா வெளியில வராது. சரியா? இது வந்து ஒரு பரவலான ஒரு ஒரு பேச்சுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு சைடு. இன்னொன்று சைடு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாலர் இண்டெக்ஸ் கீழே விழுந்திருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவ், எஸ்பெஷலி எஃப்டிஎஸ்சி. எஃப்டிஎஸ்சின்றது யூகேவோட எக்ஸ்சேஞ்ச். நம்ம நிஃப்டி மாதிரின்னு வச்சுங்களேன், யூகேல இருக்கு இது. அதே மாதிரி யூஎஸோட டவ் ஜோன்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம நாஸ்டாக் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ்ல வந்து செம்ம பாசிட்டிவா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் அது பாசிட்டிவா முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு யூஎஸை பொறுத்த வரைக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ஏறிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு விஷயத்துல ஒரு சின்ன அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாசிட்டிவா நான் வந்து சொல்லியிருந்தேன். ருபி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடேல வந்து 83.45 வரைக்கும் மேல போச்சு. அண்ட் ரைட் now வந்து 83.25ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. விச் இஸ் ஸ்லைட்லி ஆன் தி அப்பர் டேஞ்சர் ஜோன்ல வந்து இருக்கு. இது உடைச்சிச்சுன்னு சொன்னால் பெருசா மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இம்மீடியட் டார்கெட் வந்து 84.50 84.20 அந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம், ரூபி மீண்டும் பிலோ 83 கீழே வருதான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஹோல்சேல் ரேட் 24 கேரட் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட் வந்து 6,330. இதுவும் கொஞ்சம் ஹையர் சைட்ல தான் இருக்கு. இந்த ப்ரைஸ் வந்து ரீசெண்டா ஒரு ஸ்விங் மேல வந்தப்போ கூட வரல. க்ளோஸ் அபவுட் 2015 கோல்டு போச்சு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி. அப்போ போனப்போ கூட இந்த ரேட் வரல. அண்ட் மேபி ருபி வீக் ஆகிறனால மேபி கோல்டு வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 75,000 rupees பர் கேஜியில் வந்து வித்துட்டு இருக்கு. இது ரெண்டுமே ஹோல்சேல் ரேட்டோட ரேட்ஸ், எம்சிஎக்ஸ் ரேட்ஸ் கிடையாது. ஸோ பார்க்க வேண்டியது என்ன, வெயிட் பண்ண வேண்டியதுதான் இந்த வாரம். தேர்ஸ்டே அன்னைக்கு யூஎஸ் டேட்டா என்ன சொல்ல போகுதுன்றது, அதாவது 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன டேட்டா சொல்ல போகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டியதுதான். ஸோ மார்க்கெட் மோர் ரேஞ்ச் பவுண்டா இருக்கலாம். அண்ட் ரேஞ்ச் பவுண்டா இருந்து மறுபடி டவுன் சைட் ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ரைட் டைமா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு சொன்னால் அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். வெயிட் பண்ணுங்க, கேஷோட வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் மிக விரைவில். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் கொடுங்க. டெஃபினட்டா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.